வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். பார்க்க வேண்டிய முதல் மருந்து 36 வைல்டு ஓட். WILD வைல்ட், OAT ஓட், வைல்டு ஓட். இந்த மருந்தோட இந்த வைல்டு ஓட் மருந்தோட குணாதிசயம் கேட்டீங்கன்னா, தன் தொழில், வேலை, வியாபாரத்தை மாற்றிக்கொண்டே இருத்தல், எதிலும் திருப்தியின்மை, இதைவிட அது மேல் என நினைத்தல். இதுல ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான். இது நம்ம வாழ்க்கையில நம்ம பல பேர் இதுல மாதிரி சந்திச்சிருப்போம். வேலையில் தகுதி உள்ளவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு ஒரே வேலையில் இருக்க பிடிக்காது. தொழிலை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். மாணவர்களாக இருந்தால் குறிப்பிட்ட பாடத்திற்கு பணம் கட்டிவிட்டு வேறு பாடம் படிப்பார். குறிப்பிட்ட பாடம் கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் ஒரு கோர்ஸ் எடுப்பாரு, அப்புறம் வேற கோர்ஸ் மாத்துவார். அந்த மாதிரி இருக்கிறது. காலேஜ் போனோம்னா இந்த மாதிரி காலேஜ்களை மாத்துவாங்க. இந்த மாதிரி மாணவர்களையோ இந்த மாதிரி மனநிலை உள்ளவர்களோ எல்லாரையுமே வந்து இந்த வைல்டு ஓட் மாற்றும். வைல்டு ஓட்டுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான பேர் என்ன கேட்டீங்கன்னா, ரோலிங் ஸ்டோன். ரோலிங் ஸ்டோன்னா என்ன? அதுக்கு ஒரு பழமொழியே உண்டு. ரோலிங் ஸ்டோன் ஹேஸ் நோ மாஸ். அது ஒரு பழமொழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து இது கிடையாது, எந்த விதமா அதுக்கு எடை என்பதே கிடையாது ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதுக்கு. ஆனா இந்த நபர்கள் இயற்கையிலேயே திறமைசாலிகள் மட்டுமல்ல, எதையும் சுலபமாக பிறர் மதிக்கும் அளவில் முடிக்கும் திறமை உள்ளவர்கள். ஆனால் ஓரிடத்தில் நிலையில்லாமல் இடம் மாறும் மனநிலை உள்ளவர்கள். இவர்களுக்கெல்லாம் ஒயிட் செஸ்ட்நட் கொடுத்தால் இவர்களுக்கு நிலையை மாற்றும். பல மருந்துகளை நோயாளிகளுக்கு கொடுக்க வேண்டி வந்து குழப்பம் வந்தால் நாமே வைல்டு ஓட் சாப்பிட வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கே வந்து கன்ஃபியூஷன் வரும்போது நம்ம என்ன பண்றோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நோயாளிகிட்ட இருந்து சரியான தகவல் சொல்லலன்னு வச்சுக்கோங்க. சிலர் சொல்லுவாங்க, சரியான அமுக்காயம், அவங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை வாங்க முடியாதியா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களிடம் நாம வந்து அவங்களுக்கு முதல்ல ஒரு டோஸ் வந்து வைல்டு ஓட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டு நாளைக்கு வான்னு சொல்லிடணும். அடுத்த நாள் அவர் வரும்போது நம்ம அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாருன்னா அப்ப எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிடுவார். ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை அந்த மாதிரி இந்த வைல்டு ஓட்டால தான் அதை மாற்ற முடியும் என்பதுதான். இதுக்கு வந்து ஒப்பிடுதல் பாத்தீங்கன்னா, ஹாலி எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா, எரிச்சல் படும் மனநிலை உள்ளவர் ஹாலி. ஆனா இவர் வந்து அதெல்லாம் கிடையாது. இவருக்கு எரிச்சல் இருக்காது. இவர் வந்து தொழில் மாத்திக்கிட்டே இருப்பார். ஒரு தொழில இருக்க மாட்டார். பல இடங்கள் மாறிக்கொண்டே இருப்பவர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த வைல்டு ஓட். வைல்டு ஓட்ல நமக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாணவன் அவர் வந்து ஹையர் டிகிரி கோர்ஸ் போகணும்னு முடிவு பண்ணாரு. சரின்னு அவர் வந்து பிஇல வந்து அவரை அட்மிஷன் போட்டாச்சு. என்ன கோர்ஸ் வேணும்னு கேட்டாரு. ட்ரிபிள் இ தான் வேணும்னு சொல்லி கேட்டாரு. சேர்த்து விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது சொல்றாரு, என்னால் இனி தொடர்ந்து பிஇ படிக்கவே முடியாது, என்னை கொண்டு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாத்தி விட்டுற. ஒரு வருஷம் வீணா போகும். பரவாயில்ல, வீணா பண்ணோட எனக்கு இந்த கோர்ஸ் தேவையில்லை. என்னடா இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்னார், என்னங்க சார் இப்போ சேர்த்து விட்டேன், அவன் தான் விரும்பி தான் அந்த கோர்ஸ் எடுத்தான், ஆனா இப்ப என்ன சொல்றான், என்னை வந்து வேற எதை மாத்து. சரிங்க, இப்ப இந்த எக்ஸாம்ல எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், அவன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பக்காவா கிளியர் பண்ணா, ஆனா வந்து எனக்கு அதுல பிடித்தம் இல்லை, என்ன மாத்து அப்படின்னு சொல்றான் அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு நாங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, சரிங்க, அவனுக்கு வந்து நாங்க வந்து வைல்டு ஓட்டு கொடுக்குறோம், இதை நீங்க வந்து அவருக்கு கொடுங்க, ஒரு 10 நாளைக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பார்க்கலாம். ஒரு 10 நாள் வந்து அவங்க அப்பா அவருக்கு மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, உண்மையிலே ஒரு நல்ல மாற்றம் ஐயா. அப்புறம் அவரா வந்துட்டு, இல்லப்பா நான் இதே படிக்கிறேன் அப்படின்னு. என்னடா இதை படிக்கிறேன்ற, அதை படி, ஏதாவது ஒழுங்கா சொல்றேன்னு ஒரு மிரட்டினேன். அல்லப்பா நான் சொன்னேன், இப்ப எனக்கு வந்து நான் வந்து செட் ஆயிட்டேன், நான் வந்து பழையபடி அந்த ட்ரிபிள் இ கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொன்னார். ஆச்சரியப்பட்டு போனார் அந்த நண்பர். என்னங்க ஐயா இப்படி ஒரு மனதை மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்குதா? நான் கூட பையனை எங்கேயாவது ஒரு கவுன்சிலிங் எல்லாம் கூட்டு போய் அவனை சரி பண்ண வைக்கணும் போல இருக்கே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எந்த விதமான கவுன்சிலிங் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டீங்களே. அப்ப நான் சொன்னேன், ஐயா இது வந்து மலர் மருந்துன்னு பேரு, இதுக்கான ஒரு புத்தகம் இருக்குந்தாங்க, அந்த புத்தகத்தை வச்சுக்கோங்க, படிங்க, இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய மனநிலை இருக்கும் அப்படின்னு கொடுத்தேன். அடுத்த நாள் வந்து சொல்றாரு, சார் அதுல 5 சிம்டம் எனக்கு இருக்கே அப்படிங்கிறாரு.
அவங்க வீட்டுல எனக்கு 5 சிம்டம். அப்ப அந்த மாதிரி சிம்டங்கள் நமக்கு இருக்கும்போது அந்த மருந்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த மருந்துகள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாள் கணக்கில் மாத கணக்கில் கொடுக்க வேண்டியதுனா இல்லை. சில நேரம் நமக்கு தோன்றி மறையக்கூடியதெல்லாம் சிங்கிள் டோஸ்ல சரியாயிடும். சில நேரம் 3 டோஸ், மேக்சிமம் 3 டோஸ் தான் என்னுடைய கணிப்பு. சில நீண்ட நாள் போராட்டங்களா இருக்கிற மாதிரி இருந்தால் 5 நாள் பண்ணுவதே தவிர மற்றபடி அதை பண்ணுவதே கிடையாது. நன்றி நண்பர்.